அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் யாமினி. நான் இன்றைக்கு வரலட்சுமி விரதம் தொடர்பான ஒரு காணொலியைத்தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த காணொளி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். வாங்கோ காணொலிக்குள்ளே போவோம். இந்த வரலட்சுமி விரதத்தினை சுமங்கலி விரதம் என்று சொல்லியும் அழைப்பார்கள். இந்த விரதத்தினை சுமங்கலி பெண்கள் கூடுதலானோர் அனுஷ்டிப்பார்கள். தனது கணவனுக்கு நீண்ட ஆயுள் வேண்டியும் வீட்டில் சகல செல்வங்களும் பெற வேண்டும் என்று வேண்டியும் இந்த விரதத்தினை அனுஷ்டிப்பார்கள். அதே போன்று திருமணமாகாத தங்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெற வேண்டியும் இந்த விரதத்தினை அனுஷ்டிக்கலாம். நான் இப்போ இந்த விரதத்திற்கான காப்பினை பெறுவதற்காக கேடின் பொன்னில் உள்ள ஒரு அம்மன் ஆலயத்துக்கு செல்ல போகிறேன். வாங்கோ இந்த காணொளி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அதற்கு முதல்ல அப்படியே எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்தி விட்டுட்டு வாங்கோ காணொளிக்குள்ளே போவோம். எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். கேடில் அமைஞ்சிருக்கிற டொச் மெசேஜ்ன்ற இடம்தான் இந்த இடம். இந்த இடம்தான் இந்த டொச் மெசேஜுக்குரிய வானஃப் அமைந்திருக்கிற இடம்தான் இந்த இடம். இப்போ நாங்கள் ஒரு அண்ணன் எங்களை கூட்டிக்கொண்டு போக வாரேன்னு சொன்னவர், அதற்காகத்தான் நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா எங்களை கூட்டிக்கொண்டு போகிற அந்த அண்ணன் வந்துட்டு நாங்கள் வழிக்கிட போகிறோம். அந்த ஆலயத்தில் போய் என்ன மாதிரி இந்த பூசை நடைபெறுன்னு பார்ப்போம். வாங்கோ. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஆலயத்துக்கு வந்துட்டேன். சரியான டைமுக்கு தான் வந்திருக்கிறேன். இப்போ பூசையும் ஆரம்பமாக போகுது. வாங்க நீ பூசைக்கு போய் இந்த பூசை அப்படின்னு சொல்லி பார்ப்போம். नवशक्ति विघ्नेश्वर केदारनाथीश्वर गौरी अंबिकै अनुग्रह अनुकूल्य परिपूर्ण कृपाकटाक्षेण सान्देहस्तो विघ्नेश्वर भगवान अंजलधरं मध्य कुमुदकलंगो मधुरं विष्णुं श्री भगवन्तं प्रसन्नवदं ध्याये सर्वविघ्नोपशान्तये सुबलवाम्बिका समेत नवशक्ति विघ्नेश्वर स्वामिने नमो नमः नमो नमः चलो
இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பூசை வந்து நிறைவடைந்து விட்டது. இப்போ நான் வந்து காப்பும் வந்து கட்டிட்டேன். இப்போ நான் வீட்டை வெளிக்கிட போகிறேன். இதுவரை நேரமும் எனது காணொலியை பார்த்து கொண்டு வந்தவர்கள் அனைவருக்கும் நன்றி. இத்துடன் எனது காணொலியை நிறைவு செய்ய போகின்றேன். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்.